அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர் பாருங்க, தமிழ் தகுதி தேர்வுக்கான அந்த வீடியோஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் 10ஆம் வகுப்பு இயல் 3 தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ 10ஆம் வகுப்பு இயல் 3ல் வந்து நம்ம திருக்குறள் இயல் 3 நம்ம ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்த்துட்டோம். அது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. திருக்குறள் அதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரமும் ஆழ்வினை உடைமை அப்படின்ற அதிகாரமும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த கேள்வி. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு, இதில் பயின்று வரும் அணி எது? ஸோ இந்த திருக்குறளில் என்ன அணி பயின்று வருது அப்படின்றத வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், கேட்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துலாம் பாருங்க. இதுக்கான ஆன்சர் ஓமை அணி. ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். இதில் ஓமை அணி தான் பயின்று வருது. ஸோ முதல்ல ஓமை அணினா என்னப்பா? ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும், ஓமை ஒரு தொடரா வந்திருக்கும், ஓமேயம் ஒரு தொடரா வந்திருக்கும். இடையில போல அப்படின்ற ஓம உருவு வெளிப்படையா வந்திருந்தா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஓமை அணி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோங்க. ஸோ இந்த திருக்குறள்ல பார்க்கலாம் பாருங்க. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும், வேலோடு நின்றான் இடுவென்றது போலும். ஸோ இது வந்து ஓமை. ஸோ கையை வேலை வச்சுன்னு மிரட்டி நிக்கிறான் அப்படின்றதும், கோலோடு நின்றான் இரவு, ஸோ செங்கோலை வச்சுட்டு நிற்கக்கூடிய அந்த அரசனோ, இது வந்து ஓமேயம். ஓமை ஒரு தொடரா வந்துச்சு, ஓமேயம் ஒரு தொடரா வந்துச்சு. இடையில போலும் அப்படின்ற ஓம ஒரு வெளிப்படையா வந்திருக்கிறதுனால, போல அப்படின்ற ஓம ஒரு வெளிப்படையா வந்திருக்கிறதுனால இது என்ன நீங்க ஓமை அணி இதுல பயின்று வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு இருக்கும். ஓகே, இந்த வீடியோக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. எது இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் என திருவள்ளுவர் கூறுகிறார்? ஸோ தனக்கு கண் இருந்தோம், அதனால என்ன பயன்பா? எதுவுமே பயன் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. அப்ப எது இல்லைன்னா இந்த கண்களால் என்ன பயன் வந்து திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? இரக்கம். டி தாங்க இதுக்கான ஆன்சர். இரக்கம் இல்லாவிட்டால் இந்த கண்களால் என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து ஒரு பாடல் வந்து பொருந்தல்னா அது இசையால் எந்த பயனும் இல்லையோ, அதுபோல என்ன பண்றாரு, இரக்கம் இல்லைன்னா இந்த ரெண்டு கண்களுக்கும் எந்த விதமான ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அப்ப டி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பன்யனாம் பாடற்கு ஏபென்றேல் கன்யனாம் டேஷ் இல்லாத கண். இப்பதான் அங்க பார்த்தோம். பன்யனாம் பாடற்கு ஏபென்றேல், பண் அப்படின்னா இசை. ஸோ அந்த பாடலுக்கு இல்லாம சம்பந்தம் இல்லாம இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அதை ஏத்துக்க மாட்டோம். ஏபென்றேல் இசை வந்து பாடலுக்கு சம்பந்தம் இல்லாம இருந்தா ஏபென்றேல் ஏத்துக்க மாட்டோம். அதே போல கன்யனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். கண்ணோட்டம்னா இங்க எதை குறிக்கிறாரு? இரக்கத்தை தான் குறிக்கிறாரு. ஓகேங்களா? கண்ணோட்டம் இல்லாத கண். எப்படி ஒரு பாடல் ஒரு இசையோட தொடர்பு இல்லாம இருந்தா நம்ம ஏத்துக்க மாட்டோமோ, அதே போல கண் பார்வையில கண்ணுல இரக்க குணம் இருக்கணும். அந்த கண் இறக்கிறதா மட்டும்தான் அது கண்ணா கருதப்படும். இல்லைன்னா அந்த கண் இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு. ஓகேங்களா? அப்ப பன்யனும் பாடற் கேர்பென்பேல் கன்யனா கண்ணோட்டம் இல்லாத கண். அடுத்து பாருங்க, தேர்ட் கொஸ்டின். யாருக்கு இவ்வுலகம் உரியது என திருவள்ளுவர் கூறுகிறார்? இந்த உலகமே இவங்களுக்கு தாங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு தாங்க அந்த உலகமே உரியது, வேற யாருக்கும் அந்த உலகம் உரியது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுநிலை தவறாமல் இரக்கம் காட்டுபவர். யாருங்க? சீதா இதுக்கான ஆன்சர். நடுநிலை தவறாமல் யார் ஒருத்தர் வந்து இரக்க குணத்தோட இருக்காங்களோ, இரக்கம் காட்டுறாங்களோ, அவங்களுக்கு தான் இந்த உலகம் உரியது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ நடுநிலை தவறாமல் இரக்கம் காட்டுபவர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை டேஷ் உலகு. ஓகேங்களா? ஸோ இது வந்து மேல பார்த்துட்டோம், கண்ணோட்ட வல்லார்க்கு. ஓகேங்களா? கருமம் சிதையாமல், அதாவது நடுநிலை தவறாமல் இரக்க குணம் உள்ளவர்க்கு உரிமை இந்த உலகு அப்படின்னு நம்ம மேலேயே பார்த்துட்டோம். ஆனா இங்க கரெக்டான வேர்டு என்ன வரும் அப்படின்னா உடைத்தி உலகு. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா உரியதுன்னு போட்டாலும் நீங்க அதே மீனிங் வரக்கூடியதா இருக்கும். ஆனா இங்க கரெக்டான திருக்குறள் என்னதுங்க? உடைத்தி உலகு. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்குரிமை உடைத்தி உலகு. யார் ஒருத்த வந்து நடுநிலை தவறாமல் இரக்க குணத்தோட இருக்கானோ அப்படிப்பட்டவனுக்கு தான் இந்த உலகம் வந்து உரியது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்த 5வது கேள்வி. பிற நன்மை கருதி நமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் என திருவள்ளுவர் யாரை கூறுகிறார்?
ஸோ ஒருத்தர் வந்து நஞ்சை கொடுக்குறாங்க, இது நீ சாப்பிட்டா மற்றவங்களுக்கு நல்லதுப்பா அப்படின்னு சொன்னாலும் அதை கூட என்ன பண்ணுவாங்களாம், மற்றவங்களுக்கு இதனால நன்மை நடக்குமா, அப்ப நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நஞ்சையும் வாங்கி சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க. எப்படிப்பட்டவங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விரும்பத்தக்க இரக்க இயல்பை கொண்டவர். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ யார் ஒருத்தர் மற்றவங்க விரும்பத்தக்க இரக்க இயல்பை கொண்டவரா இருக்காரோ அவர் வந்து மற்றவங்களுக்கு நன்மை நடக்கும்பா நீ நஞ்சு சாப்பிடுப்பான்னு சொன்னாலும் என்ன பண்ணுவாங்களாம், நஞ்சை வந்து சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்றாரு. பயக்கண்டும் அடுத்து பாருங்க, பயக்கண்டும் டேஷ் அமைவர் நயத்தக்க டேஷ் வேண்டுபவர். ஸோ 2 டேஷ் கொடுக்கப்பட்டிருக்கு. மேல பார்த்தா அந்த திருக்குறள் அப்பதான் பார்த்தோம். பெயக்கண்டும் விரும்பத்தக்க, பெயக்கண்டும் அப்படின்னா சரி திருக்குறள் பார்த்துடலாம். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர்க்கு, பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அப்ப பீதாங்க இதுக்கான ஆன்சர். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர், அதாவது இது பிறருக்கு நன்மை கொடுக்கும் தெரிஞ்சும் நஞ்ச சாப்பிடுவாங்க. யார் அப்படின்னா நயத்தக்க விரும்பத்தக்க நாகரிகம் வேண்டுபவர், நல்ல இரக்க குணம் கொண்டவர்கள் தான் வந்து என்ன பண்ணுமா இந்த மாதிரி நஞ்ச கொடுத்தாலும் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு. அப்ப பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர், இதுதான் வந்து இந்த திருக்குறள். அடுத்து 7வது கேள்வி, எது பெருமை தரும் என திருவள்ளுவர் கூறுகிறார். எப்ப இதுதான்பா நம்மளுக்கு பெருமை தரக்கூடியது, இதுதான்பா நம்மளுக்கு எப்பவுமே பெருமை தரக்கூடியதா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்மளை பொறுத்தவரையிலும் மிக முக்கியமான ஒரு திருக்குறளுங்க. ஓகேங்களா. ஒரு செயலை முயற்சியுடன் முடிப்பது, ஏதா இதுக்கான ஆன்சர். ஒரு தேர்வுக்கு தயாராகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செயலை முழு முயற்சியோட செய்து முடிக்கிறது தான் வந்து நம்மளுக்கு பெருமை தரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அப்பயே கூறியிருக்காரு. அதனால ஒரு செயலை நம்ம என்ன பண்ணணுமா, பெரும் முயற்சி எடுத்து அதை என்ன பண்ணணும், முடிக்கிறோம், அதுதான் நம்ம வாழ்நாளுக்கு பெருமை தரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த திருக்குறள் பார்க்கலாம் பாருங்க. அருமை உடைத்தென்ற சாவாமை டேஷ் பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தென்ற சாவாமை பெருமை முயற்சி தரும். இந்த இடத்துல என்ன வரும் பாருங்க, அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். அப்ப வேண்டும்னு வரணுங்க, பீதா இதுக்கான ஆன்சர். ஒரு செயலை முடிப்பதற்கு இயலாது அப்படின்னு எண்ணி சோர்வடைய கூடாது. அருமை உடைத்தென்று சாவாமைன்னு சொல்றாரு பாருங்க. சாவாமை சோர்வடையாத, உன்னால முடியாதுன்னு சோர்வடையாத, வேண்டும் எது வேண்டும் அந்த முயற்சி வேண்டும், அதுதான் உனக்கு என்ன தரும், பெருமை முயற்சி தரும், அதுதான் உனக்கு பெருமை தரக்கூடியதா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப வேண்டும் அப்படின்றத வந்து சரியான ஆன்சர். அடுத்து 9வது கேள்வி, எது கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்னும் உயர்நிலையை அடைய முடியும் என திருவள்ளுவர் கூறுகிறார். ஸோ இந்த விஷயம் தான் பிறருக்கு உதவக்கூடிய அந்த மனநிலையை அவங்களுக்கு இருக்கும், பிறருக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து எது இருக்கணும்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி எனும் உயர் பண்பு கொண்டவர். யார் ஒருத்தர்கிட்ட விடாமுயற்சி இருக்குது, விடாமுயற்சியோட ஒருத்தர் போராடிட்டு இருக்காரு, ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு தான் பிறருக்கு உதவணும் அப்படின்ற அந்த மனநிலை வந்து உருவாகும்னே திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப விடாமுயற்சி எனும் உயர் பண்பு கொண்டவர்கிட்ட தான் பிறருக்கு உதவக்கூடிய உயர்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு. அந்த குறள் பார்க்கலாமாங்க. 10வது கேள்வி, தாளாண்மை என்னும் தகமைக்கண் தங்கிற்றே. தாளாண்மை என்னும் தகமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் டேஷ். வேளாண்மை என்னும் டேஷ். சூப்பர், செருக்கு. வேளாண்மை என்னும் செருக்கு, ஏதா இதுக்கான ஆன்சர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது நல்லா பாத்துங்க, கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. யார்கிட்ட வந்து விடாமுயற்சி அப்படின்ற அந்த இது விஷயம் வந்து தங்கிட்டு இருக்கோ அவங்கதான் என்ன பண்ண முடியுமா, செருக்கு, அதாவது அந்த உயர்நிலையை அடைய முடியும், அந்த பிறருக்கு உதவக்கூடிய அந்த உயர்நிலையை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருங்க திருவள்ளுவர் வந்து சொல்றாரு. அப்ப செருக்கு அப்படின்றதான் வந்து இங்க சரியான ஆன்சர். இந்த 10 கொஸ்டின்ஸ் ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் வேகமா. எது இல்லைன்னா கண்ணு இருந்து என்ன பயன் கேட்கிறாருன்னா, இரக்கம் இல்லாவிட்டால் கண்ணு இருந்து என்ன பயன் கேட்கிறாரு. பன்னினம் பாடற்கு ஏற்பென்றால் கண்ணியனம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னு வரணும். யாருக்கு உலகம் உரியது அப்படின்னா, நடுநிலை தவறாமல் யார் இரக்கம் காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் உலகம் உரியதுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்தி உலகு அப்படின்னு வரணும். அப்ப சீதா இதுக்கான ஆன்சர்.
பிற நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் சொல்லி திருவள்ளுவர் யாரை குறிக்கிறார் அப்படின்னா விரும்பத்தக்க இரக்க பண்பை கொண்டவர் தான் வந்து குறிப்பிடுறாரு. அடுத்து 6வது கேள்வி, பயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். ஓகேங்களா, அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். எது பெருமை தரும் என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஒரு செயலை செய்து முடிப்பது, ஒரு செயலை வந்து முயற்சியுடன் செய்து முடிக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்மளுக்கு பெருமை தரக்கூடியதா வந்து இருக்கும். அருமை உடைத்தென்று சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். எது கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் எனும் உயர்நிலையை அடைய முடியும் என திருவள்ளுவர் கூறுகிறார். சோ எது கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவக்கூடிய அந்த உயர்நிலையை அடைய முடியும்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி எனும் உயர் பண்பு கொண்டவர். ஓகேங்களா, சோ விடாமுயற்சி என்ற உயர் பண்பு யாருக்கிட்ட இருக்கோ அவங்களால மட்டும்தான் வந்து பிறருக்கு உதவ முடியும். அடுத்து தாளாண்மை என்னும் தகமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. ஏதாங்க இதுக்கான ஆன்சர், வேளாண்மை என்னும் செருக்கு. ஓகே, இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க. பன்யனாம் பாடற்கு ஏபென்றேர் கன்யனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இக்குறளில் பயின்று வரக்கூடிய அணி எது? இந்த குறள்ல என்ன அணி பயின்று வருது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு இது இந்த அணியோட எக்ஸ்பிளனேஷனோட நான் உங்களுக்கு அது வீடியோ போட்டுறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போடுங்க. தேங்க்யூ கைஸ்.